पुडुचेरी खेल मंत्री ए नमस्वम ने कहा कि खेल अवसंरचना सुधार के लिए 20-25 करोड़ रुपए से अधिक की धनराशि आवंटित की गई है और खिलाड़ियों की लंबित सदस्यता मामलों पर काम चल रहा है. இன்னைக்கு விளையாட்டு துறையில பொறுத்த வரைக்கும் புதுவை மாநிலத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரூரல் பக்கத்தில் கிரவுண்டு மேம்படுத்துவதற்கு, விளையாட்டை மேம்படுத்துவதற்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டோர் ஸ்டேடியத்தை மேம்படுத்துவதற்கு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் புதுவை மாநிலத்தில் கிட்டத்தட்ட 20-25 கோடிக்கு மேல் பணங்களை மத்திய அரசு கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் இருக்க இந்த ஹாக்கி டர்ஃபை புதிதாக போடுவதற்கும் ஒரு 8 கோடியும், நம்முடைய காரைக்கால் பகுதிக்கு ஓடுதள பாதையை சரி செய்வதற்காக ஒரு 9 கோடியும் மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சாக்ஷி என்ற திட்டத்தின் மூலமாக என்னுடைய தொகுதியான காட்டேரிக்குப்பத்தில் 3.4 கோடி அளவிற்கு ஒரு உள் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கும், நம்முடைய முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி பள்ளியிலே உள் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கும் 3.4 கோடியும், காரைக்காலிலே உள்ள கல்லூரியிலே அந்த அவையார் கல்லூரியிலே உள் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்குமான நிதியை மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு மத்திய அரசிடமிருந்து ஒரு கோப்பு மத்திய அரசிற்கு நாம் அனுப்பியிருக்கின்றோம். குறிப்பாக புதுவையில் இருக்கின்ற 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் விளையாட்டை மேம்படுத்துவதற்காக அவர்களுக்குரிய அந்த விளையாட்டு மைதானங்களை அமைப்பதற்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 கோடி ரூபாய் அளவிற்கு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் அளவுக்கு திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக இன்றைக்கு பெறுவதற்கான அந்த கோப்பானது மத்திய அரசிற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் விளையாட்டுத்துறையில் 2004ஆம் ஆண்டிலிருந்து நம்முடைய விளையாட்டு வீரர்கள் அவர்கள் தேசிய அளவிலே பங்கெடுத்து அல்லது அவர்கள் வெளிநாடு அளவிலே பங்கெடுத்து அவர்களுக்கு அரசு அறிவித்த ஊக்கத்தொகையானது இதுவரையிலே கொடுக்கப்படாமல் இருந்திருக்கின்றது. அதை நம்முடைய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு உடனடியாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக கிட்டத்தட்ட இப்பொழுதைக்கு 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு வெகு விரைவாக அத்தனை மெடல் வின்னர்ஸ் யாரெல்லாம் விளையாட்டிலே சிறந்து விளையாடி பரிசு பெற்றார்களோ அவர்களுக்கு அதை வெகு விரைவாக கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் கிராமப்புறங்களில் இருக்கின்ற அந்த விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்துவதற்கு நம்முடைய மாநில அரசு நிதி ஒதுக்கி இருக்கின்றது. இப்படி விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கு பல்வேறு விதமான இன்றைக்கு நடவடிக்கைகளை புதுவை அரசானது எடுத்துக்கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து மத்திய அரசினுடைய உதவியோடு அனைத்து திட்டங்களையும் சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலமாக எதிர்காலத்தில் புதுவை மாநிலத்தில் நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அவர்களுக்குரிய திட்டங்களை இந்த அரசாங்கம் நிறைவேற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்றது.